கேபிடி இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், நம்ம 30 days 30K சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்விக்கியில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த சேலஞ்சில் டே 4 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம வந்து சேலம் ரோட்டுக்கு போகணுங்க. சேலம் ரோட்டில் போய்ட்டு ஆர்டரை வந்து வாங்கிட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். ட்ராப் லொக்கேஷன் எங்கே வருதுன்னு தெரில. நான் இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒரு சில டைமில் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைப்போம். பட் ஆனால் டக்குன்னு ஸ்வைப் பண்ணி விட்றோம், கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்றோம். நான் அடுத்த ஆர்டர்லேருந்து உங்களுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிவிட்டு அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படியே போய்ட்டு நம்மளோட ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட்டை பிடிச்சி தான் போகிறோம். நம்ம நேற்று 200 ரூபாய்க்கு அடித்தோம்ல, அந்த பெட்ரோல் வச்சு தான் போகிறோம். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. நம்ம கிட்டத்தட்ட 370 ரூபா இன்சென்டிவ் 100 ரூபா கிடச்சிது. உங்களுக்கு நேற்று டே 3ல் வந்து போட்டிருப்பேன் இன்சென்டிவ் எவ்வளோ எடுத்தேன்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம 250 ரூபா கிட்ட 200 ரூபா பெட்ரோல் ஓட்டினோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியல சுத்தமாக. நோ ஐடியா. போகிற வரைக்கும் போகட்டும். நீ ஃபுல்லாக சார்ஜ் போட்டே தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ரீச் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம், கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஃபுட்டு ரெடிங்க. நம்ம போய்ட்டு பிக்கப் பண்ணுற வேலை தான் இனிமேல். நம்மளோட பிக்கப் கோடு வந்து 6945. இதை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஆம்புலன்ஸ் போகுதுங்க. உள்ளுக்குள்ளே யார் போனாலும் நல்லபடியாக சரியாயிருன்னு வேண்டிக்கிங்க எல்லாம். ஓகேங்களா? நான் வந்துடுறேன். இருங்க. அவ்வளோ 5 இங்கேருந்து 2 நிமிஷம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சார்ஜை போட்டுக்கலாம். இந்தாங்கண்ணா, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 30 ரூபா. சரி, ஓகே. இப்போ வாங்க அடுத்த ஆர்டருக்கு வெயிட்டிங்க. அப்படியே சரி, அப்படியே இருக்கட்டும். இப்படியே இருந்தால் தான் ஏறுது சார்ஜ். 63 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருக்குதுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டணும். ஆக்சுவலாக 63 ரூபா ஆர்டர் சொன்னேன் இல்லையா? அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். 13.52 கிலோமீட்டர் போகணும். 28 மினிட்ஸ் டு டெலிவரி. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மைலு, அப்புறம் லாஸ்ட் மைலு, டோட்டலு எவ்வளோன்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஆர்டர் எடுத்தாச்சுங்க. எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா 63 ரூபா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஆர்டருக்கு நம்ம எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கே 10 நிமிஷம். ஓகேங்களா? நம்ம நேற்று 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் அடிக்கவே இல்லைங்க. ஏதோ போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா அப்படியே போய்ட்டு அடிச்சுட்டு அப்படியே நம்ம போய்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஆர்டர் எடுப்போம். ஓகேங்களா? நல்லா பல்காக தாங்க வந்திருக்குது. பல்காக வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். அவ்வளோதான். 12 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. சரி, ஓகேங்க. இப்போ வாங்க அப்படியே நம்ம கிளம்பலாம். அப்படியே போயிட்டே பேசுவோம். ப்ரோ 2 லிட்டர் 2 லிட்டர் ப்ரோ. 2 லிட்டர் ப்ரோ. ரெண்டு லிட்டர் ப்ரோ. 2 லிட்டர் 200 ரூபாய்க்கு அடிச்சிட்டிங்களா? சரி, பரவாயில்ல. விடுங்க ப்ரோ. பையன் ரொம்ப டயர்டுங்க. அதனால தான் நான் எதுவும் பேசலை அவர்கிட்ட. நம்ம இத்தனைக்கு 2 லிட்டர் 2 முறை சொன்னோம். அவர் ஃபேஸை பார்த்துருப்பீங்க. ரொம்ப டயர்டாக இருந்தார்.
ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் கன்ஃபார்ம் செல்ஃபி கேட்டுருச்சு பார்த்தீங்களா. ஆர்டர் வந்து ரெடிங்க. ஓகேங்களா, 1000 ரைட். ஓகேங்க, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். பிக்கப் கம்ப்ளீட்டு. இனிமேல் கொண்டு போய் டெலிவரி தாங்க பண்ணணும். அதான் ப்ரோ காட்டுறது அந்த பக்கம் காட்டுது, என்னென்ன ஒன்றும் புரியல ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வந்து இந்தாங்க ப்ரோ, அவங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் அனுப்பி விட்டிங்களா. இந்த இதில் ஜென்ரேட் கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும், அப்படியே நீங்கள் இதில் அப்படியே சென்ட் பண்ணி விட்ருங்க. காட்டுதில்ல ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, முன்னாடி வந்து வாங்கினதுக்கு. ஓகேங்க, பே பண்ணிட்டாரு. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு 2% ஏறிட்டுங்க. ஓகேங்களா, ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் எடுப்போம். ஓகேங்களா, அது வரைக்கும் என்னோடய கவர்லேயே இருக்கட்டும். சப்போஸ் நம்ம ஆன்லைனில் கொடுத்து ஆர்டர் எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், நம்மளால் டெலிவரி பண்ண முடியாத, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் பெனால்ட்டி போட்டுருவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆஃப்லைனில் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சதுன்னா பெனால்ட்டி போட்டுருவாங்க. பெனால்ட்டிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக போட்டுருவாங்க ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி நான் காட்டிருப்பேன் நிறைய வீடியோவில். அப்படி ஆர்டர் எதுவுமே வரலின்னா நம்ம வந்து சாப்பிட போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா, சரி வாங்க போகலாம். பிக்கப் ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. ரீச்டு பிக்கப் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஃபுட்டு ரெடியாம்மா. இட்லி தந்தூரி சிக்கன்ண்ணா, இதுதானேங்கண்ணா? இட்லி தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன் கிட்ட வந்தாச்சுங்க. 3 நிமிஷம் இருக்குது இன்னும். வாங்க போவோம். $134 ப்ரோ. நீங்கள் அப்படியே பே பண்ணிடுறீங்களாங்க ப்ரோ, இல்லை கையில் தரீங்களா? கையில் தரீங்களா ப்ரோ? $134 ப்ரோ. இப்போ நம்ம எவ்வளோ இந்த ஆர்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜ் போனஸே கிடையாது இன்றைக்கும். ஏதோ மொதல் ஆர்டருக்கு மட்டும் கிடைச்சது போனஸே என்னன்னு தெரில, $6 கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. நைட்டு ஆர்டருக்கும் அப்புறம் மதியானம் ஆர்டருக்கும் வந்து எப்பயுமே சர்ஜ் போனஸ் கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி கிடைக்கவே இல்லை. பாருங்கள், அடுத்த ஆர்டர் வந்துச்சு, $20 வந்திருக்குது. என்னங்க இது? சரி, உங்களுக்கு அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $20 ஆர்டரு, 1.98 கிலோமீட்டரு, 8 மினிட்ஸ் டு டெலிவரி. ஓகேங்களா, அப்புறம் டிஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மெயிலு, லாஸ்ட்டு மெயிலு, அப்புறம் டோட்டல் இதெல்லாமே உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. $20 ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். போக போக அதிகம்தான் ஆகும் நைட் ஈவினிங்ஸு. ஆனால் இன்றைக்கி என்னமோனா போக போக டவுன் ஆகிட்டே வருது. இன்றைக்கின்னு இல்லைங்க, 2 நாளாக நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. $20 $23 மேலே வரவே மாட்டேங்குது. ஏனே தெரியல. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சேர்ந்த புதுசுலாம் வந்து பார்த்திங்கன்னா $45 $60 $50 வந்துச்சு. சேர்ந்து இப்போ 4 மாதம் ஆகிடுச்சு. 4 மாதமாக 5 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து அந்தளவுக்கு அதிகமாக வரவே இல்லை. ஏனே தெரியல. சரி ஓகே, நம்ம மிச்ச ஆர்டரை போய் எடுப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த ஆர்டரை முடிச்சுட்டு இன்னும் எத்தனை ஆர்டர் எடுக்க முடியும்னு தெரியல. இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. ஓகேங்களா, சரி வாங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். சரி வாங்க, லெட்ஸ் மூவ். புதுசா? ஓகே ஓகே நண்பா. பில்லு கொடுக்கணுமாங்க நண்பா? 86 60. ஓகே நண்பா, தேங்க்ஸ். இது ஸ்கூல் பையன் மாதிரி மாட்டிக்கிட்டு போகிறேன் எல்லா பக்கமும் ஸ்விக்கி பேக்கு. செம்ம காமெடியாக இருக்குது. சரி ஓகே, எல்லாம் பார்ப்பாங்க என்னடா இது இப்படி மாட்டிகிட்டு வராங்க அப்படின்னு. நானும் மறந்தாப்பில் அப்படியே மாட்டிகிட்டு போயிட்டேங்க உள்ளுக்குள்ளே. செம வாசனைங்க, வெறித்தனமாக இருக்குதுப்பா. ஏதோ கலந்துருப்பாங்க போலியே.
கிஸ்மத்துல்லா. யார் இவரா? பெல்லு அடிச்சுடுங்க, பெல் அடிச்சுடுங்க. தேங்க்யூ. செல்லப்பண்ணா கடை பேர்லாம் தெரியலடா தம்பி. இது கெபாபுன்ற ஒரு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் ப்ரோ. ஆர்டர் போட்டுதீங்க நீங்கள் ப்ரோ. கேமராங்கிற நீங்களா தருவீங்கடா. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விட்றேன். ஆக்சுவலாக இப்போ வந்தோம்ல அதே இடத்துக்கே திருப்பி போகணுங்க. என்னங்க கொடுமை இது. கன்ஃபார்ம் ஆர்டரு உங்களுக்கு நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியும். பார்த்துங்க எவ்வளோ கிலோமீட்டர் என்ன ஏதுங்கிற விவரம்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு மைல் லாஸ்ட்டு மைல் டோட்டல் அத்தனையும் சொல்லிடுறேன். ரீச்சர் பிக்கப் கொடுத்துடலாம். ஃபுட்டு வந்து ரெடிங்க. இப்போ பேக் செல்ஃபி கேட்குது. போன ஆர்டரில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேட்டுச்சு, இப்போ பேக் செல்ஃபி கேட்குது. என்னடா இது, நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை. $35.56 நண்பா. பீஸா அங்கே இருக்கும் போலங்க. நம்மளும் பீஸா சாப்பிடலான்னு ஒரு ஆசை வந்துருச்சுப்பா. காசு இல்லையே, பிச்சு தான் எடுக்கணும். ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. இது வந்து 23 ரூபா ஆர்டரு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்திருப்போம். அப்புறம் இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் காட்டுது மேப்பில். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணால் தான் நமக்கு வந்து 75 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? மேப் வேறு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்குது. நான் வேறு மேப்பு கொடுத்து வச்சிட்டேன் எப்படி போகணுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணி கிளம்ப வேண்டியதான். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ அப்படியே போயிட்டே பேசுவோம். எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.64 கிலோமீட்டரு, 5 minutes to டெலிவரி. 5 நிமிஷம் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, அக்செப்ட் பண்ண போகிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அண்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ஃபஸ்ட்டு மைல் லாஸ்ட் மைல் டோட்டல் எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா? நம்ம இப்போ அப்படியே ஏஞ்சி கிளம்ப போகிறோம். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துருக்குறோம். இந்த ஆர்டர் தான் கடைசி ஆர்டர்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 10:30 மணி கரெக்டாக. ஸோ இதுக்கு மேலே ஆர்டர் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆர்டரு 5 நிமிஷம் டு டெலிவரின்னு போட்டிருக்குது. பார்த்தா தான் தெரியும் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு. ஓகேங்களா? அப்படியே நம்ம பிக்கப் லொக்கேஷனில் தான் நிற்கிறோம். ஒன்ஸு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதான். சரி, ஓகேங்க. ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா அப்படியே போய் வாங்கிட்டு அப்படியே கிளம்பும். அனுப்பலாம். உங்களுக்கு தானே ப்ரோ அது? இது இது உங்களுக்கு இல்லை எனக்கா? இப்போ தான் வந்துச்சு. எனக்கு ஃபுட் ரெடின்னு தான் வந்துச்சு. 9262. சரி, ஓகே நண்பா. வாட்டா சீரியஸாக இது உங்களுக்கு தானா? நோ நீட் டு கலெக்ட் கேஷ். அப்போ சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாங்க ப்ரோ, ஓடிபி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தூரம் போடா தடுத்துட்டீங்கண்ணே. 9 minutes to டெலிவரி, 4.33 கிலோமீட்ரு, 23 ரூபா. இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மைல் லாஸ்ட்டு மைல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுறேன், பார்த்துங்க. சரி வாங்க, டக்குன்னு ஓடி போய்ட்டு ஆர்டர் கலெக்ஷனை போட்டு அப்படியே கிளம்பிடுவோம். செட்டப்போட இருக்கீங்க போல. ஆமாங்க ப்ரோ, லாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரெத் டேக்கர் ப்ரோ, பிரெத் டேக்கர்னு சொல்லி அடிங்க வந்துடும். நம்ம சேனல் தான். ஸ்விக்கி ஓட்டுனா 30 நாளைக்கு 30,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது 3வது நாள் முடிஞ்சிச்சு, இது 4வது நாள் முடிஞ்சு போகுது. இல்லை, நீங்கள் நாமக்கல் தானே? ஆமாம் ப்ரோ, நாமக்கல் தான் நான். ஓகே, நாமக்கல்ல 80% நிறைய வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. யாருமே இல்லை ப்ரோ, நான் தான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு காக்கா கூட காணாம பார்த்தீங்களா இல்லையா? நாம் மட்டும் தான் தனியாக போயிட்டு இருக்கிறோம் அந்த ரோட்டில். 12 மணிக்கு என்னங்க என்னென்னமோ ஓடுது, பயங்காட்டுதே அப்பா. எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்றத பார்த்தோம்னா ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 251 ரூபா சேர்த்திருக்கிறோம். ஓகேங்களா, ப்ளஸ் 100 ரூபா இன்சென்டிவ். ஸோ டோட்டலாக 351. மறுபடியும் டே 5 நாளைக்கு. ஓகேங்களா, சூப்பரான டே 5 விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.